வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னம் என் கைவண்ணம். சமையல்ல ரொம்ப முக்கியமானது சாம்பார். நம்ம என்னதான் மோர் குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா கூட மெஜாரிட்டி நம்ம காமனா சாம்பார் தான் மெயினா வைப்போம். சாம்பாருக்கு முக்கியமானது சாம்பார் பொடி. சாம்பார் பொடி நல்லா இருந்தால் தான் சாம்பார் நல்லா இருக்கும். அந்த சாம்பார் பொடி மார்க்கெட்டில் நிறைய பேரில் நிறைய பிராண்டில் கிடைக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விகிதாச்சாரப்படி பண்ணியிருப்பா. அந்த ப்ரப்போர்ஷன் மாற மாற நமக்கு டேஸ்ட்டு, கலர் எல்லாமே மாறும். அப்படி இல்லாமல் நம்மளே பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு ஆத்தன்டிக்காக இருக்கும். நமக்கு தகுந்த மாதிரி, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சாம்பார் பவுடரை நம்ம கோடை காலத்துல பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம சம்மர்ல பண்ணி வச்சுட்டோம்னா வெயில்ல காய வச்சு கிளீனா நல்லா பொடிச்சு வச்சுட்டோம்னாக்கா அடுத்த சம்மர் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். அந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்றது எப்படி, ஃபிளேவரை மெயின்டைன் பண்றது எப்படி, ஊச்சி வராம அதை ப்ரிசர்வ் பண்றது எப்படி அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நான் 1.5 கிலோவுக்கு சாம்பார் பொடி பொடிக்க போறேன். அது அப்பப்போ நம்ம ஈரம் இல்லாத ஸ்பூனால நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னாக்கா வருஷம் முழுக்க நம்ம ஃப்ரெஷ்ஷான சாம்பாரை சாப்பிடலாம். இப்போ நான் எல்லா சாமானையும் மாடியில் கொண்டு போய் காய வைக்க போறேன். என்னென்ன ப்ரொபோர்ஷன்ல நான் காய வைக்கிறேங்கிறத பாருங்க. வாங்க மாடிக்கு போலாமா? 1/2 கிலோ தனியா, 1/4 கிலோ காஷ்மீரி சில்லி, 1/4 கிலோ நீட்டு மிளகாய் இல்லை குண்டு மிளகாய், மிளகு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், நீட்டு மஞ்சள் 100 கிராம், பச்சரிசி 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை ஒரு கொத்து. எல்லாத்தையுமே வெயில்ல 2 நாளைக்கு காய வைக்கணும். ஒரு லேசான துணியை வச்சு மூடி வச்சிடலாம். எதுக்கு நான் துணியை வச்சு மூடி வைக்கிறேன்னாக்கா, முதல்ல மாடியில் வைக்கிறதுனால டஸ்ட் படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது டஸ்ட் எல்லாம் படாம நம்ம பறவைகள்லாம் கொத்தாம இருக்கிறதுக்காக தான் நான் மூடி வச்சிருக்கேன். நல்லா காஞ்சு கொடுத்து கையால நம்ம உடைச்சோம்னாக்கா இப்படி உடையணும். தனியாவும் உடஞ்சி கொடுத்து பாருங்க. இப்போ நம்ம காய வச்சது எல்லாத்தையும் மாவு மில்ல கொடுத்து நைஸா அரைக்கணும். அரைச்ச சாம்பார் பொடியை இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருந்தோம்னாக்கா சுவையும் மனமும் மாறாமல் இருக்கும். டெய்லி யூஸுக்கு நான் போட்டு வச்சுருக்கிற மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் ஈரமில்லாத ஸ்பூனை வச்சு போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.